சீனு மாயா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாயா கையில் பார்த்தோம்னா கதிரோட கழுத்தில் கிடந்த செயின் கிடைக்கிது. இதனால் மாயாவுக்கு கதிர் மேலே சந்தேகம் வந்துருச்சுது. எப்படி யாக்கும் கதிர் கழுத்தில் கிடந்த செயின் தானே நம்ம கையில் கிடச்சிது. ஆனால் கதிர் ஹெல்மெட் போட்டுட்டு போனால் அது மட்டும் இல்லாமல் கதிர் தன்னை யாருன்னு சொல்லி காட்டிக்காமல் ஓடி போயிட்டானே. ஒருவேளை நம்ம சந்தேகப்படுறது கதிரை தானா இல்லைன்னா வேறு யாராவது இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாயாவுக்கு சந்தேகம் வந்துடுது. இதனால் நம்ம கதிரோட வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வராங்க. அங்கே பார்த்தோம்னா தனா மட்டும் இருக்கவும் உடனே மாயா கதிர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது கதிர் வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் கதிரை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுச்சான்னு சொல்லி கேட்கும்போது என்னாச்சு மாயா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை கதிரோட நடவடிக்கை ரொம்பவே சரியில்லாமல் இருக்குது, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படிங்கும்போது இப்போ தானா சொல்கிறாங்க ஆமாம் மையா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், கதிரோட போக்கே சரியில்லை, அவன் வேலை வீடுன்னு இருக்கானே தவிர ஆனால் அதையும் மீறி அவன் ஏதோ ஒரு யோசனையிலே இருந்துக்கிட்டு இருக்கிறான். என்னன்னு சொல்லி நான் கேட்டாக்கி அது சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் எனக்கு என்னமோ அவன் ஏதோ ஒரு பிரச்சனையை மனசுக்குள்ளே போட்டு அவன் குழப்பத்திலே இருக்கான்னு எனக்கு தெரியுது. ஆனால் கேட்டால் சொல்ல மாட்டேக்கான நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மாயா பார்த்தோம்னா கதிர் அவங்க ஹெல்மெட்டு போட்டுட்டு போனாங்களா அந்த ஹெல்மெட்டை பார்க்குறாங்க. அது தானாவோட வீட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்டுட்டு போன ஷர்ட்டும் அங்கே இருக்கவும் இதை பார்த்ததுமே கிட்டத்தட்ட அவங்க மாயா கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆக மொத்தத்தில் கதிரோட செயின் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிடவும் ஆனால் தன்னை காட்டிக்காத மாதிரிக்கு அவன் போனானே அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு மாயா குழப்பத்தோடு இருக்கவும் இப்போ கதிர் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் கதிர் வேலைக்கு தான் போனா அப்படின்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி அவங்க வாசு சொல்லவும் அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கே நான் அடிக்க வந்தவன் கழுத்தில் உள்ள செயினை நான் எடுத்தேன். அந்த செயினை எடுத்ததுக்கு பிறகு அவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சுது. அது மட்டும் இல்லாமல் அந்த செயினில் ஒரு $1 வரை இருந்துச்சு சொல்லவும் இதை கேட்டதுமே புவனேஸ்வரிக்கு சந்தேகம் வந்துருச்சுது. என்ன சொல்லிட்டு இருக்கிற அந்த செயினில் $1 இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. இதே போல் ஒரு செயின் என்கிட்டையும் இருக்குது, நானும் கீழே இருந்து தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த செயினை போய் அந்த பேக்கில் போட்டிருந்தாங்களா அந்த பேக்கில் இருந்து அவங்க தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது அந்த செயினில் ஏற்கனவே கதிர் அந்த செயினை எடுத்துகிட்டு போன விஷயம் அவங்க புவனேஸ்வரிக்கு தெரியாது. ஆனாலும் அந்த செயினை போட்டு அவங்க தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது இந்த செயினை இந்த பேக்கில் தானே போட்டு வச்சுருந்தேன், எங்கே போச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க சரி இப்போ நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை, அதை விட முக்கியம் அந்த ஃபாதரோட ஃபோனில் ஜீவாவோட ஃபோன் நம்பர் இருந்துச்சு, அந்த ஃபோன் நம்பர் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். அந்த ஃபோன் நம்பரை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா உண்மையான ஜீவா யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்சிட்டாக்கி நம்ம ஜீவாவுக்கு நம்ம பணம் தாரன்னு சொல்லிட்டு அவனை நம்ம கைவசம் கொண்டுட்டு வரலாம். அப்படி அவன் பணத்துக்கு ஒத்துக்கிடலைன்னா என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படின்னு பசுபதி கேட்டுட்டு இருக்கவும் அப்படி ஒத்துக்கிடலைன்னா ஜீவாவோட கதையை நம்ம முடிச்சிட வேண்டியதான்னு சொல்லவும் ஆமாம் புவனா நீ சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. அதனால இங்கே பாரு வாசு நீ எப்படியாவது ஜீவாவோட ஃபோன் நம்பரை எடுத்துகிட்டு வந்துட்டுன்னு சொல்லவும் உடனே வாசுவும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா ஃபாதர் எப்போ கண்முழிப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஃபாதருக்கு தான் உண்மையான ஜீவா யாருங்கிற தெரியும் விஷயம்னு சொல்லனால அப்போ மாயா பார்த்தோம்னா தனா கிட்ட சொல்கிறாங்க தனா நீ போய் ஃபாதரை போய் பாரு, அவர் கண் முழிச்சிட்டாரா இல்லையான்னு போய் பாரு, அப்படி முடிச்சிட்டாருன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லவும் உடனே தானாவும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கே பார்த்தோம்னா மாயா ரொம்பவே குழப்பத்தோட வரவும் அப்போ கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா கதிர் அவங்க ரகுராமுக்காக வரைக்கும் பரிகார பூஜை பண்ணிட்டு இருக்கவும் அப்போ உடனே மாயா பார்த்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கதிர் இந்த மாதிரி கோலத்தில் இருந்துட்டு இருக்கிற என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அங்கே பார்த்தோம்னா ஜோசியர் வராங்க. அப்போ அவங்க கதிர் நீ போய் உன்னுடைய பரிகாரத்தை பண்ணு, நான் மாயா கிட்ட நான் பேசிக்கிட்டது அப்படிங்கவும் உடனே கதிரும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்தது மாயா கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அது மட்டும் இல்லாமல் நான் தேடுற ஜீவா கதிரான்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கும்போது உடனே அவர் சொல்கிறாரு மாயா நீ சந்தேகப்படவே வேண்டாம், நீ தேடிட்டு இருக்கிற ஜீவா இந்த கதிர் தான் அப்படிங்கவும் இது கேட்டதுமே மாயா அப்படியே பதட்டம் அடைகிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா இவன் தான் ஜீவா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அப்ப எதுக்காக என் உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது அதுதான் அவன் சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் அடுத்ததா பார்த்தோம்னா மாயாவுக்கு என்ன படுதுன்னே தெரியல. இப்ப கதிர் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நம்ம கேட்டலாமான்னு சொல்லி நினைக்கும் போது அப்போ உடனே மாயா நினைக்கிறாங்க இல்ல கதிர் இந்த விஷயத்தை பத்தி வெளியே சொல்லாம இருக்கிறான்னா அப்ப கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அதனால இப்போதைக்கு நம்ம கதிர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க மாதிரி நம்ம காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா நினைக்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா தனா ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் அப்போ ஃபாதர் கண்முழிச்சிருந்தாங்க. கண்முழிச்சது மட்டும் இல்லாமல் ஃபாதர்கிட்ட தனா கேட்டுட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு ஜீவா யாருங்கிற விஷயம் தெரியுமா ஃபாதர் அப்படிங்கும்போது உடனே ஆமாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே தனாவுக்கு பயங்கரமாக சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்தோம்னா தனா ஜானகிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா ஃபாதர் கண்முழிச்சிட்டாருமா அப்படிங்கவும் அது மட்டும் இல்லாமல் ஜீவா யாருங்கிற உண்மை
உண்மையும் வந்து அவருக்கு தெரியும்னு சொல்கிறாருமா அப்படிங்கவும் இது கேட்டதுமே ஜானகிக்கு அப்படியே வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது ரகுராம் வந்து என்ன ஜானகி என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது என்னங்க ஃபாதர் கண்முழிச்சிட்டாராம், அவருக்கு ஜீவா யாருங்கிற விஷயம் தெரியும்னு சொல்கிறாரு, நம்ம இப்போமே போய் நம்ம கேட்கலாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரகுராம்குள்ளேயே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வழக்கம் போல் பத்மாவும் பார்வதியும் எரிச்சல் அடைகிறாங்க. என்னது இவர் கண்முழிச்சிட்டாருன்னா ஜீவா யாருங்கிற உண்மை தெரிஞ்சிருமே, இப்போ தெரிஞ்சிட்டாக்கி ஜீவாவை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவாங்க, அப்படி மட்டும் அழைச்சிட்டு வந்தாக்கி அப்புறமா அவனுக்கும் சொத்து கொடுக்க வேண்டியதாக ஆயிரும், இது நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதி ஒரு திட்டத்தை போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பத்மா வந்து பார்வதிட்டு சொல்கிறாங்க, பார்வதி இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது அப்போ பார்வதி வந்து கண்டிப்பாக அந்த ஜீவா இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படிங்கும் போது என்ன பார்வதி நீ சொல்லிட்டு இருக்கிற, நீ சொல்கிறத பார்த்தாக்கி எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படிங்கவும் ஆமாம் நீ அந்த ஜீவா மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னா அப்புறமா அவனுக்கும் இந்த சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டியது இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அவனை இந்த வீட்டை விட்டு போக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்வதி போகவும் அடுத்தது பார்த்தோம்னா பார்வதி வந்து புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ புவனேஸ்வரி வந்து என்ன பார்வதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அந்த ஃபாதர் கண்முழிச்சிட்டாரு, அது மட்டும் இல்லாமல் ஜீவா யாருங்கிற உண்மையை சொல்ல போகிறாரு, அப்படி மட்டும் அந்த ஜீவா இங்கே வந்துடக்கூடாது, அதுக்கு எனக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது அப்படிங்கவும் இதை கேட்டதுமே புவனேஸ்வரி வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிற, அந்த ஃபாதர் கண்முழிச்சிட்டாருன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அவர்கிட்ட வந்து உண்மையை வாங்குறதுக்காக இப்போ இங்கேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க, ஆனால் அந்த ஃபாதர் உயிரோடு இருக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே புவனேஸ்வரி வந்து ஐயோ என்னது இந்த மாதிரிக்கு வந்து அவர் உண்மை சொல்ல போகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அந்த ஜீவா யாருங்கிற உண்மை இவங்களுக்கு முன்னக்கூட்டி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்போ பார்வதி கிட்ட வந்து சொல்கிறாங்க நீ கவலைப்படாத பார்வதி நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்லவும் அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து சீனும் மாயாவை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது அவங்க இங்கே எல்லாருமே வந்து அவங்க ஃபாதரை பார்க்கறதுக்காக போகும்போது அதுக்கு முன்னாடியே தனா வந்து மாயா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னனால மாயா வந்து ஃபாதரை சந்திச்சிருந்தாங்க. சந்திச்சதுமே மாயா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஜீவா யாருங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சுது, ஆனால் இப்போதைக்கு நீங்கள் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து திரும்பவும் வந்து ஞாபகம் இல்லாத மாதிரிக்கு நீங்கள் அந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி மாயா கிட்ட கேட்கும்போது அப்படி நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா ஜீவாவோட உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவரும் சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே போகிறாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது அவங்க திரும்பவும் வந்து அவங்க ஞாபகம் இல்லாத மாதிரிக்கு அவங்க தூங்கின நிலைமையில இருக்கவும் அப்போ உடனே நர்ஸிட்ட வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க ரகுராம் ஜானகி. அப்போ புவனேஸ்வரி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அவர் திரும்பவும் ஞாபகம் இல்லாமல் தூக்கமான நிலைமைக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ ஜீவா யாருங்கிற உண்மையை நம்ம கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு வந்தோம், ஆனால் கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு ஜானகி ரகுராம் கிட்ட சொல்லவும் அப்போ புவனேஸ்வரி இது கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல வேலையை வந்து அவர் திரும்பவும் தூக்கமான நிலைமைக்கு போயிட்டாரா, இது கூட நல்லதா போச்சுது, அந்த ஜீவா யாருங்கிற உண்மை இவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிடணும், தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த ஜீவா நம்ம கைக்குள்ளே நம்ம வந்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி வந்து நினைக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா ஜானகி ரகுராமும் ஏமாற்றத்தோட வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து அவங்க ரமணி பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சுது ஜீவா யாருங்கிற உண்மை தெரிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்கும் போது அப்போ வந்து ஜானகி வந்து சொல்கிறாங்க இல்லை தெரியல, அவர் திரும்பவும் வந்து தூக்கமான மனநிலைமைக்கு போயிட்டார் அப்படின்னு ஜானகி சொல்லவும் இதை கேட்டதுமே பத்மா பார்வதி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உடனே வந்து பார்வதி நினைக்கிறாங்க நல்ல வேலையை தப்பிச்சோம், அப்படி மட்டும் இல்லைன்னா ஃபாதரோட கதையை நம்ம முடிக்க வேண்டிய நிலைமையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து பசுபதி கிட்ட சொல்கிறாங்க அவர் திரும்பவும் தூக்கமான நிலைமைக்கு போயிட்டாரு, அதனால இப்போதைக்கு ஜீவா யாருங்கிற உண்மை வந்து ரகுராமுக்கு ஜானகிக்கு தெரியாது, ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி நம்ம திட்டத்தை நம்ம அரங்கேற்ற வேண்டியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாசிக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க எப்படியாவது வந்து அந்த ஃபோன் நம்பரை சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும்னு சொல்லவும் அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து மாயா வந்து சீனுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து மாயா கையில் ஒரு கருவி எடுத்துகிட்டு வராங்க. அப்போ சீனு வந்து இது என்னதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நம்ம ரூமில் தான் வந்து ஏதோ ஒரு கருவி இருக்குது, இது மூலமாக வந்து புவனேஸ்வரிக்கு வந்து விஷயம்லாம் தெரிய வருது, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு எல்லா பக்கமும் அவர் செக் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ எங்கேயுமே செக் பண்ணும்போது அந்த லைட்டு எரியவே இல்லை, ஆனால் சீனு பக்கத்தில் வரும்போது மட்டும் அந்த லைட்டு எரியவும் அடுத்தது சீனு போனதுக்கப்புறமா அந்த லைட்டை ஆஃப் ஆகிடுது. உடனே வந்து மாயாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுது. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சீனு பக்கத்தில் இருந்துக்கிட்டு அவங்க செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இது பிரச்சனை இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா அந்த இடத்துக்கிட்ட வரும்போது அப்போ லைட்டு எரியுது. உடனே மாயாவுக்கு சந்தேகம் வரவும் அடுத்தது சீனுக்கிட்ட சத்தம் போடாதுன்னு சொல்லிட்டு சீனுக்கிட்ட வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க உன் உடம்புல தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது கேட்டதுமே சீனு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது உண்மை தெரிய வருது, ஆமாம் இந்த மாதிரிக்கு வந்து இந்த கருவி சீனு உடம்புல இருக்கிறதுங்குது. இதை கேட்டதுமே வந்து மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது இதுக்கு காரணம் புவனேஸ்வரி தான் சொல்லிட்டு ஆவேசத்தோட புவனேஸ்வரி விட்டு அவங்க மாயா போகிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.